கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். நேபாள் நாட்டுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர் விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவர்களது உடல்களை தமிழகத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பொள்ளாச்சி, தேவக்கோட்டை ஆகிய பகுதிகளில் இருந்து 24 பேர் நேபாள் நாட்டிற்கு ஆன்மீக சுற்றுலா சென்றனர். மார்ச் 7ஆம் தேதி புறப்பட்ட அவர்கள் அலகாபாத், அயோத்தி ஆகிய இடங்களுக்கு சென்றுவிட்டு நேபாள் நாட்டில் இருக்கும் மணக்காமானா கோவிலுக்கு சென்றனர். அங்கு ரோப் கார் வசதி இருந்த போதிலும் கூட்டம் அதிகமாக இருந்ததால் மினி பேருந்து மூலம் கோவிலுக்கு செல்ல அவர்கள் முடிவு செய்தனர். அதன்படி 10 பேர் கொண்ட ஒரு குழுவும் 14 பேர் கொண்ட குழுவும் தனித்தனி பேருந்துகளில் பயணம் செய்து மணக்காமானா கோவிலில் தரிசனம் செய்த பின்னர் மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது 14 பேர் பயணித்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து 150 மீட்டர் பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானது. அதில் பேருந்தில் பயணித்த தமிழகத்தைச் சேர்ந்த முத்துக்குமார், அண்ணாமலை, மீனாட்சி, சிவகாமி, விஜயா, மீனா, தமிழரசி ஆகிய 7 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பேருந்தை ஓட்டிச் சென்ற ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட 9 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில் உயிரிழந்தோரின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று நேபாள் அரசு தெரிவித்தது. பேருந்து முறையாக பராமரிப்பு செய்யப்படாமல் இருந்ததாலும் குறுகிய சாலை என்பதாலும் அந்த கோர விபத்து நடந்திருக்கலாம் என்று நேபாள் காவல்துறை விளக்கமளித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த உயிரிழந்தோரின் உடல்களை எடுத்து வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களது உறவினர்கள் வீடியோ வெளியிட்டு கோரிக்கை விடுத்திருந்தனர். இதையடுத்து உயிரிழந்தோரின் உடல்கள் நேபாள் தலைநகர் காத்மாண்டுவிற்கு கொண்டு வரப்பட்டன. அங்கிருந்து மார்ச் 17ஆம் தேதி உடல்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர்.